ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, பெரியவா திருப்பாதம் சரணம். நம்ம 21 தலைமுறையோட பாவத்தை போக்கி நாம் ஒரு மந்திரத்தை கோடி முறை சொல்லி வழிபாடு பண்ணால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனை கொடுக்கக்கூடிய ஒரு எளிமையான வழிபாடு தான் தை அமாவாசை வழிபாடு. இதில் சில எளிமையான வழிபாட்டு முறையும் சில எளிமையான தானத்தையும் கொடுக்கறதால மட்டுமே நம்மளோட நீண்ட நாள் பிரச்சனை, தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா, கடன், வறுமை, வேலை இல்லை, இந்த மாதிரி பிரச்சனைகளை எளிமையாக போக்கக்கூடிய ஒரு எளிமையான வழிபாடு பெரியவா சொன்னது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த பதிவை முழுசாக கேளுங்க. நிச்சயமாக இதில் சொல்லியிருக்க விஷயத்தில் ஏதோ ஒன்றை நீங்கள் ஃபாலோ பண்ணால் கூட அடுத்த சில நாட்கள்லேயே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம், நல்ல மாற்றம் கிடைக்கும். அதை உங்களால் கண் கூட பார்க்க முடியும். சரி, வாங்க பதிவுக்குள்ளே போய் அது என்னன்றதை பார்க்கலாம். பொதுவாக நம்மளோட சாஸ்திரமாக இருக்கட்டும், நம்மளோட வழிபாட்டு முறைகளாக இருக்கட்டும், வேதமாக இருக்கட்டும், இது ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் அப்படின்னா கடவுளுக்கும் வழிபாடுகளுக்கும். இதில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது எதுக்கு கொடுக்கும் அப்படின்னா கடவுள்னு எடுத்துக்கும் போதே நம்மளோட குலதெய்வம். உங்களோட குலதெய்வத்தோட அருள் இல்லாமல் நீங்கள் எத்தனை தெய்வத்தை போய் வழிபாடு பண்ணாலோ, இல்லை மந்திரம் சொன்னாலோ, ஸ்லோகங்கள் சொன்னாலோ, இல்லை அந்த கடவுளுக்காக உங்களை அர்ப்பணிச்சுக்கிட்டா கூட அது முழுமையான பலனை தராது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் உங்களோட தாய் தந்தை அவங்கள நீங்கள் சரிவர நடத்தாமல், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்காம, அவங்க காலம் முடிஞ்சு அவங்க இதுவானதுக்கு அப்புறம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய திதி சிராப்தம் இதெல்லாம் பண்ணலை அப்படின்னா நீங்கள் எந்த தெய்வம், குறிப்பிட்டு உங்கள் குலதெய்வத்தையே வழிபாடு பண்ணாலும் அது வேலை செய்யாது. உங்களோட குலதெய்வமே அதோட கதவை மூடிடுறதா சொல்லுவாங்க. ஒரு மனிதனோட வாழ்க்கை முடிய போகிற நாளுக்கு முந்தின நாள் யம தூதர்களே போய் உங்களோட குலதெய்வத்துக்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு தான் அந்த பர்டிகுலரான நபரோட ஆயுளையே நிறுத்த முடியும். ஆனால் அந்த நபரோட குலதெய்வம் இல்லை, அவரோட ஆயுளை நீட்டிக்கணும்னு சொன்னால் நிச்சயமாக அதை கேட்டு தான் ஆகணும். அப்படி ஒரு சக்தி குலதெய்வத்துக்கு உண்டு. அதே போல் நம்மளோட முன்னோர்களுக்கு உண்டு. நம்மளோட முன்னோர்கள் ஆசி நமக்கு நிறைஞ்சி இருந்தது அப்படின்னா அந்த ஆசீர்வாதமே நம்மளை பல தூரத்துக்கு கொண்டுட்டு போகும். நல்ல விஷயங்கள் நிறைய நமக்கு நடக்க ஆரம்பிக்கும். இது இல்லை அப்படின்னா இதுக்கு அப்படியே நேர்மாறாக நமக்கு நடக்க வேண்டிய எல்லாம் தாமதமாக நடக்கும். நிறைய மோசமான விஷயங்களை நம்ம சந்திப்போம். ஒரு சம்பவத்திலேருந்தே அந்த விஷயத்தை பார்ப்போம். உங்கள் எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல, திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் கோவில் இருக்குது. இதுக்கும் தை அமாவாசைக்கும் ஒரு கதை இருக்குது. நான் அதை வேற ஒரு பதிவாக சொல்கிறேன். அதில் நிறைய விஷயங்கள் சொல்லணும். அதை நான் உங்களுக்கு இன்னொரு பதிவில் கொடுக்குறேன். அங்கே தான் மார்க்கண்டே மகரிஷி 7 சிரஞ்சீவிகளில் ஒருத்தர். அவர் என்ன பண்ணுவார்னா, அவர் பிறக்கும் போதே இறைவன் அவங்க அப்பா அம்மா கனவுல போய் உனக்கு 100 வருஷம் வாழக்கூடிய மோசமான பையன் வேணுமா, இல்லை 16 வயசு வாழக்கூடிய நல்ல மகன் வேணுமா அப்படின்னு கேட்டதாகவும், அதுக்கு அவங்க 2 பேரும், ஏன்னா அவங்க அப்பா ஒரு ரிஷி, அம்மாவும் 2 பேருமே என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 16 வயசு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ இவங்க 2 பேருக்குமே தெரியும் பையன் 16 வயசோட இந்த பூ உலக வாழ்க்கையை முடிச்சுப்பான் அப்படிங்கிறது. நீங்கள் ஒரு கற்பனை பண்ணி பாருங்கள், தன்னோட மகனுக்கு 16 வயசு தான் தெரிஞ்சு ஒரு பெற்றவங்க எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? என்னதான் அவங்க ரிஷியாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஆட்களாக இருந்தாலும் அவங்களும் பெற்றவங்க தானே, அவங்க மனசு எவ்வளோ வருத்தப்படும். இதை போக்குறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு அவர் பார்க்கும்போது அவர் ஒரு விஷயத்தை கண்டுபிடிப்பார். முன்னோரோட ஆசீர்வாதமும் பெரியவங்களோட ஆசீர்வாதமும் நம்மளை அந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றும் அப்படின்னு நம்மளோட சாஸ்திரங்களும் சம்பிரதாயங்களும் சொல்லியிருக்கோம். அதனால் கூப்பிட்டு மார்க்கண்டேயனை கூப்பிட்டு ஒரு விஷயத்த சொல்லுவார். என்னென்னா, நம்ம வீட்டுக்கு வர ரிஷிகள், தவசீலர்கள், பெரியவங்க, அவங்க வயசை விட பெரியவங்க யார் வந்தாலும் அவங்க காலில் விழுந்து நீ ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு சொன்னதும் அதே மாதிரியே மார்க்கண்டேயன் பண்ணிகிட்டே வருவார். யார் வந்தாலும், தவசீலர்கள் வந்தாலும், ரிஷிகள் வந்தாலும், வயசில் பெரியவங்க வந்தாலும் காலில் விழுந்து முதல்ல அவங்க பாதத்தை தொட்டு வணங்குவார். அவங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணுவாங்க? எல்லாருமே காலில் விழுந்தது என்ன ஆசீர்வாதம் பண்ணுவாங்க? தீர்க்காயிலா இரு. அவங்க அதே ஆசீர்வாதத்தை தான் பண்ணுவாங்க. கரெக்டாக இவரோட ஆயுள் முடிய வேண்டிய சமயம் திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் கோவிலில் இருக்க லிங்கத்தை பூஜை பண்ணிட்டு இருப்பார். ஏன்னா 108 சிவாலயங்களையும் தரிசனம் பண்ணிட்டு வருவார். அவர் கடைசியாக தரிசனம் பண்ண வேண்டிய சிவாலயம் அதுதான். அப்படி பண்ணும்போது கரெக்டாக அவரோட ஆயுள் முடியறதால இவரே நேரடியாக வருவார். யமதர்மராஜாவே நேரடியாக வருவார். அவர் மேலே பாச கயிறை வீசுவார் உயிர் எடுக்கிறதுக்கு. அந்த சமயம் ஓடி போய் அவர் என்ன பண்ணுவார்? லிங்கத்தை கட்டி பிடிச்சிடுவார். லிங்கத்தோடு சேர்ந்து கயிறு வீசப்பட்டதால் அவர் கோபம் கொண்டு சிவபெருமான் என்ன பண்ணிடுவார்னா கால சம்ஹார மூர்த்தியாகி யமனையே அழிச்சிடுவார். அதுக்கப்புறம் பூமாதேவி இங்கே உயிர்கள் அதிகமாக பெருகிக்கிட்டே போகிறாங்க, வெயிட்டு தாங்க முடியலன்னு சொல்லி சிவபெருமான்கிட்ட பிரார்த்தனை பண்ணது. மறுபடியும் யமதர்மராஜாவுக்கு உயிர் கொடுத்ததா அந்த கதை முடியும். நம்ம சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கடவுள் கொடுத்த வரத்தையே மாத்திர சக்தி முன்னோர்களோட ஆசைக்கு இருக்குது. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் தவசீலர்களோட ஆசீர்வாதமும் வயசில் பெரியவங்களோட நல்லவங்களோட ஆசீர்வாதமும் நம்மளோட ஆயுளையே நீட்டிக்கும் அப்படின்னு அங்கே ஒரு விஷயம் சொல்லியிருக்கு. 2வது, முழுமையான கடவுள் பக்தியும்
உண்மையான அன்பும் இருந்தால் கடவுள் உனக்காக எதையும் மாற்றுவாருங்கிறதையும் இந்த சம்பவம் சொல்லுது. இது ரெண்டுலேருந்து நீங்கள் எடுத்துக்க வேண்டிய விஷயம் இதான். நம்மளோட முன்னோர்கள் ஆசி நமக்கு பரிபூர்ணமாக கிடச்சிது அப்படின்னா நம்ம வாழ்க்கை எட்ட முடியாத உயரத்துக்கு போகும். சரி, முன்னோர்கள் ஆசி அப்படின்னு சொல்கிறோமே, நம்ம அமாவாசைக்கு இந்த திதி கொடுக்கல, தர்ப்பணம் கொடுக்கல அப்படின்னா நம்ம முன்னோர்கள் அலைவாங்களா? இப்படி ஒரு கேள்வி ஒருத்தர் கேட்டிருந்தார். அதுக்கு பதில் சொல்கிறதாவே நான் இதை சொல்கிறேன். அது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி பெரியவா 2 சம்பவம் சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, பெரியவாவோட தரிசனத்துக்கு ஒரு பக்தர் வந்திருப்பார். பெரிய பெரிய தத்துவங்கள், பெரிய பெரிய விஷயங்களை கேட்க வேண்டிய பெரியவாட்ட அவர் ஒரு எளிமையான விஷயத்தை கேட்பார். என்ன கேட்பார் அப்படின்னா, எங்கள் வீட்டில் ஒரு புளியா மரம் வச்சுருக்கோம். அந்த புளிய மரம் பூக்குது, ஆனால் காய்க்கவே மாட்டுது பெரியவா. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, நீங்கள் ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னதும், எல்லாரும் வாழ்க்கையில் முக்தி அடையணும், கடவுளை நேரில் பார்க்கணும், இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்களை கேட்பாங்க. இவர் அவருக்கு தோண விஷயத்தை கேட்டார். பெரியவா யார் என்ன கேட்டாலும் அதுக்கு அவங்களால என்ன முடியுமோ அதை செஞ்சு கொடுத்துருவாங்க. உடனே ஒரு விஷயத்த கேட்பாங்க, உங்கள் தாத்தாவுக்கு வந்து மூத்த தாரம் இருந்தாங்களே, அவங்க என்ன ஆனாங்க அப்படின்னதும் இவருக்கு ஒரு மாதிரி ஆகிடும். நமக்கு தாத்தாவுக்கு 2 தாரங்கிறது பெரியவாவுக்கு எப்படி தெரியும்? உடனே தயங்கி ஒரு விஷயத்த சொல்ல, ஆமாம் பெரியவா, எங்கள் தாத்தா பண்ண தொல்லைகள் தாங்க முடியாமல் அவங்களுக்கு வந்து குழந்தை இல்லை, அவங்க கிணத்துல குதித்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னதும் அவங்களோட அந்த ஆன்மா இன்னும் வந்து சரிவர முக்தி அடையாமல் அலைஞ்சிட்ருக்கு. அது வந்து அங்கே இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதனால் நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லி ஒரு பிரபலமான ஒரு குருக்கள் பேரை சொல்லி அவரை போய் பாரு, ராமேஸ்வரத்தில் திலகோமம் பண்ணு, சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களும் போய் திலகோமம் பண்ணுவாங்க. அந்த வருஷத்துக்கு அப்புறம் அந்த புளியமரம் நல்லா காய்க்கும். அடுத்த முறை பெரியவா தரிசனத்துக்கு வரும்போது ஒரு புளியம்பழம் கொண்டு வருவார். இது ஒரு சம்பவமாச்சா. இன்னொரு சம்பவம் என்ன அப்படின்னா, ஒரு வயசான பாட்டி வந்து பெரியவா தரிசனத்துக்கு வருவாங்க. வந்தோடனே ரொம்ப மனசுடைஞ்சு போய் அழுவாங்க. என்ன அழுவாங்க அப்படின்னா, பெரியவா இந்த மாதிரி ஒரே பையன் ஆசையாக வளர்த்தேன், இறந்து போயிட்டான். ஆனால் அவன் வந்து அங்கங்கே அலையிறதா பேயா பார்த்ததா நிறைய பேர் சொல்கிறாங்க பெரியவா. அவனுக்கு ஒரு முக்தி கிடைச்சா நல்லாயிருக்கும். என்கிட்ட கையில் பெருசாக வசதி இல்லாத ஆள், நான் பெரிய பண வசதி கிடையாது, கையில் பணம் காசுன்னு அவ்வளோவா வச்சுக்கிறது இல்லை, என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு எளிமையான விஷயத்த சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு பெரியவா சொல்லுவாங்க, ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பானையில் மோர் எடுத்துக்கோ, வயலில் நிறைய பேர் வேலை செய்வாங்க, அவங்க வயிறார மோரை குடிக்க சொல்லி கொடு, அது ஒன்றே போதும், உன் பையனுக்கான முக்தி கிடச்சிரும் அப்படின்னு. நீங்கள் விஷயம் பார்த்தீங்கன்னா, அவரை திலகோமம் பண்ண சொல்லியிருப்பார், சில சாந்தி பரிகாரம்லாம் பண்ண சொல்லியிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வெறும் மோரை மட்டுமே ஏழைகளுக்கு கொடு, அவன் பையனோட ஆன்மா சாந்தி அடைஞ்சிரும்னு சொல்லியிருக்காங்க. யார் யாருக்கு என்னென்ன வசதி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பெரியவா சொல்லுவாங்க. இப்போ இந்த 2 சம்பவமும் ஒரு விஷயத்த சொல்லுது, நம்ம முன்னோர்கள் ஆன்மா திருப்தி ஆகலை அப்படின்னா அது வந்து இதாகிட்டுருக்கோம் அப்படின்ட்டு. அப்போ நம்ம முன்னோர்கள் செஞ்ச பாவ புண்ணியம் நம்ம கணக்கில் சேருமா, அவங்க வந்து சாபம் கொடுத்தா அது நமக்கு சேருமா? இப்போ அடுத்த சந்தேகம் நமக்கு வந்திருக்கணும். என்ன, நிச்சயமாக அவங்க கொடுக்குற சாபமும் அவங்க பண்ணியிருக்க பாவ புண்ணியமும் நமக்கு சேரும். இது அடுத்த சம்பவத்தை சொல்கிறேன். நமக்கு எல்லாத்துக்குமே உதாரணம் மகாபாரதத்திலே இருக்குது. நீங்கள் மகாபாரதம் படிச்சிங்கனாலே உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை தெளிவுமே கிடச்சிரும். திருதராஷ்டிரன் வந்து போர்லாம் முடிஞ்சு குழந்தைகள்லாம் இறந்து போனதுக்கப்புறம் கிருஷ்ணன்கிட்ட கேட்பார், கிருஷ்ணா, நான் வாழ்க்கையில் விதுரன் சொன்ன நீதி நெறியை கடைப்பிடிச்சு தான் அரசாட்சி ஆண்டு வந்தேன். அப்படி ஒரு நீதி நெறியை கடைப்பிடிச்சும் கூட எனக்கு 2 கண் இல்லாமல் போச்சு. 100 பசங்க, நான் வந்து அவ்வளோ பசங்க பராக்கிரசாலிகளை பெற்று கூட ஒருத்தன் கூட இல்லாமல் போயிட்டானே, அப்படி என்ன நான் பெரிய பாவம் பண்ணிட்டேன்னு. அப்போ கிருஷ்ணன் ஒரு கதை சொல்லுவார். நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன், அந்த கதை முடிஞ்சதுக்கு நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்லு, நான் உனக்கு பதில் சொல்கிறேன்னு சொல்லுவார். சொல்லிட்டு ஒரு கதையை சொல்லுவார். முன்னொரு காலத்தில் ஒரு ராஜா இருக்கா. அவன்கிட்ட புதுசாக வேலைக்கு சேர்ந்த சமையல்காரன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ராஜாட்ட எப்படியாவது நல்ல பேர் வாங்கிடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அன்னப்பறவை 100 குஞ்சுகள் பொறிச்சிருக்கு. அதில் ஒரு குஞ்சை எடுத்து சமைச்சு ராஜாவுக்கு தெரியாமல் கொடுத்துட்றான். அந்த காலத்தில் மாமிசம் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு விதி இருக்குது. அதனால் ராஜா அது தெரியாமல், மாமிசம் தெரியாமல் சாப்பிட்றாரு. அந்த சுவையில் மயங்கி போய் அந்த வேலைக்காரனை வந்து மறுபடியும் சமைக்க சொல்கிறாரு. ராஜாவோட அந்த கட்டளைக்காகவும் ராஜா கொடுக்குற அந்த பொன் பொருள் பரிசுக்காகவும் ஆசைப்பட்டு அவன் என்ன பண்ணுறான்னா, அந்த 100 அன்ன குஞ்சுகளையும் பொறிச்சு ராஜாவுக்கு கொடுத்துறான். டெய்லியும் ஒன்று ஒன்றா கொடுத்துறான். இப்படி இந்த ராஜா அன்னப்பறவைகளை சாப்பிட்டது சரியா சரியில்லையா அப்படின்னதும் அப்போ திருதராஷ்டிரன் சொல்லுவார், வசிஷ்டர் வந்து அவரோட சீடரோ சமையல்காரரோ தெரியாமல் வந்து அசைவம் சமைச்சதை கண்டுபிடிச்சி அதை வந்து தவிர்த்துட்டு அவனுக்கு சாபமும் கொடுக்க போனார். ஆனால் இந்த ராஜா கொடுத்தது புலால்னு தெரிஞ்சிக்காமல் அவன் வந்து சாப்பிட்டான். அதனால் இந்த தப்பு வந்து ராஜா மேலே தான், அந்த சமையல்காரன் மேலே இல்லை. ஏன்னா அவன் வேலைக்கு சேர்ந்துருக்கவன் பொன் பொருளுக்கு ஆசைப்படலாம். எப்பயுமே உயரிய பதவியில் இருக்கிறவங்க எப்பயுமே அலர்ட்டாக இருக்கணும். அப்படி அலர்ட்டாக இல்லாத இந்த ராஜா பண்ணதான் தவறு அப்படின்னதும், இவ்வளோ நேரம் சொன்ன கதை வேறு யார் கதையும் இல்லை, உன் கதை தான். நீ தான் முன் ஜென்மத்தில் அந்த ராஜா. அதனால தான் கண் இருந்து கூட உன்னால் அது அன்னப்பறவைகள்னு தெரிஞ்சிக்க முடியல. நாவின் சுவைக்காக அடிமை ஆகிட்டதால் உனக்கு இந்த ஜென்மத்தில் கண் இல்லாமல் போச்சு.
100 அன்னக்குஞ்சுகளை நீ சாப்பிட்டதால அந்த அன்னப்பறவையோட சாபந்தான் உனக்கு வந்து 100 பசங்க இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கதை என்னத்தை சொல்லுது அப்படின்னா, நம்மளோட முன்னோர்கள் பாவ புண்ணியத்தை நமக்கு சேர்க்கும்னு சொல்லுது. அப்போ நம்ம இதிலேருந்து வெளிவர முடியாதா அப்படின்னா நிச்சயமாக வெளிவர முடியும். இதுக்கே நம்மளோட சாஸ்திரமும் சம்பிரதாயம் நிறைய எளிமையான விஷயங்கள், ஒரு சாதாரண மனுஷன்லேருந்து வசதி படைத்த நபர் வரைக்கும் செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களையும் ரொம்ப எளிமையாக கொடுத்துட்டு போயிருக்கோம். அதை மட்டுமே நம்ம செஞ்சாலே போதும், நமக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது. பொதுவாக நம்ம முன்னோர்களோட ஆன்மா எப்பெல்லாம் நம்மளை தேடி பூமிக்கு வரும் அப்படின்னா, நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா, புரட்டாசி மாதத்தில் வர மகாலயபட்ச திதி இருக்கு இல்லையா, அதாவது பௌர்ணமிக்கு அடுத்து வர பிரதமையிலேருந்து அமாவாசை வரைக்கும் கூடிய நாள், அதுக்கப்புறம் ஆடி அமாவாசை, தை அமாவாசை, இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பான நாள். அதே மாதிரி அவங்களுக்கான திதி நாட்கள் இருக்கும் இல்லையா, இறந்து போன நாள், அந்த திதி நாட்களை தேடி வருவாங்க. அப்படி தேடி வரவங்க ரொம்ப ஆசையோடையும் பாசத்தோடையும் நம்மளை பார்க்க வருவாங்க. அவங்கள நம்ம சரிவர கவனிக்காமல் அவங்களுக்கு பிடிச்ச அந்த உணவு பண்டங்களை சமைக்காமலோ இல்லை சரியான விரதம் இல்லாமலோ திதி கொடுக்காமலோ வெறுங்கையோடு அமைச்சோம்னா அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு போவாங்களாம். அப்படி போகிற பாவம் நம்மளோட கணக்கில் சேரும். இதுதான் நம்மளை பிற்காலத்தில் பெரிய கடனாளியாவோ இல்லை நோயாளியாவோ மாற்றுது. நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்குற விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது, இதுலேருந்து வெளியில் வர முடியுமா, எனக்கு வந்து ரொம்ப பிரச்சனையில் இருக்கேன், அது பார்த்திங்கன்னா பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கள் அப்படின்றாங்க. நிச்சயமாக சொல்கிறேன், உங்களோட முன்னோர்களோட இதை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா யாராவது ஒருத்தவங்க கரெக்டாக திதியோ தர்ப்பணமோ கொடுக்காம விட்டுருப்பாங்க. அது உங்களை தொடரும். நீங்கள் நினைப்பீங்க, இல்லை எங்கள் அப்பாவும் சரி எங்கள் தாத்தாவும் சரி கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. நமக்கு தெரியாது, நம்ம தாத்தாவோட அப்பா சரியாக கொடுத்தாங்களான்னு தெரியாது. ஆனால் நாம் கொடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஆனால் அதுக்கும் சரியான முறை இருக்குது. நம்ம ஒரு விஷயத்தை தப்பாக பண்ணிட்டோம் அப்படின்னா அதை சரியாக மறுபடியும் ஒரு முறை பண்ணிட்டோன்னா சரியாயிடும். அதை நம்ம நிறைய பேர் தெரியாமல் மறுபடியும் நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுவோம். அது முதல்ல தவறு. இதுக்கும் நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். மகாபாரதத்தில் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச கேரக்டர்னு பார்த்தா கர்ணனை சொல்லுவாங்க. ஏன்னா கர்ணன் வந்து தான தர்மம் நிறையா கொடுத்தவர், ரொம்ப நல்லவர். ஆனால் அநீதி பக்கம் நின்னா கூட ரொம்ப சுத்த வீரன் அப்படி இப்படின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட கர்ணனே எல்லா தானமும் பண்ணுவோம். கடைசியாக தான் இறந்து போகிறதுக்கு முன்னாடி கூட தானம் பண்ணிட்டு தான் இறந்து போனதாக சொல்லுவாங்க. அப்படி இறந்து போன கர்ணன் தன்னோட தானத்தோட தர்மத்தோட புண்ணியமாக சொர்க்கத்துக்கு போகிறாரு. சொர்க்கத்துக்கு போனால் பொதுவாக சொர்க்கத்தில் அமிர்தம் தான் கொடுப்பாங்க, பசிக்காதுன்னு சொல்லுவாங்க. முதல் முறையை அவங்களுக்கு உணவு கொடுத்தாகணும், அதுக்கப்புறம் தான் அமிர்தம் கொடுக்குறதா சொல்லப்படும். நீங்கள் முதல் முறை போனால் தான் சாப்பிட்றதுக்காக இவர் ரொம்ப ஆசையாக போய் அவருக்கான ஒதுக்கப்பட்ட அந்த அறையை திறந்து பார்த்தோன்னே மிரண்டு போயிடுவார். என்ன பார்த்தா ஒரே பொற்குவியலாக இருக்கும், தங்க காசு, வைரம், வைடூரியம், இந்த மாதிரி பொற்காசுகளாகவும் இந்த மாதிரி விஷயமாகவே இருக்கும். இவர் உடனே கேட்பார், இது எப்படி சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லி இந்திரன்ட்டு. அப்போ இந்திரன் சொல்லுவார், நீ வாழ்நாளில் ஏகப்பட்ட தான தர்மம் பண்ண, ஆனால் உன்னோட முன்னோர்களுக்கு திதி சரியாக கொடுக்கல அப்படின்ற ஒரு விஷயத்தையே நீ கடைபிடிக்கலன்ற மாதிரி சொல்லுவார். அப்படின்னா என்னென்னு இவர் கேட்பார். இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி, உன்னோட முன்னோர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு திதி தர்ப்பணம் கரெக்டாக கொடுக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா அந்த சாபம் உன்னை பின்தொடரும். அதே மாதிரி நீ எங்கேயுமே அன்னதானமே பண்ணலை, அது வேற உனக்கு பெரிய பிரச்சனை. அதனால் இது ரெண்டும் இல்லாதப்போ உனக்கு சாப்பாடு கொடுக்க முடியாதுன்னதும் கர்ணன் வந்து ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுவார். என்ன அப்படின்னா, நீங்களே சொன்னீங்க இந்த பூமியிலேயே அதிகமாக தான தர்மம் பண்ணது நான் தான் அப்படின்ட்டு, அந்த தான பலனாக நான் உங்கள்கிட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கிறேன், இதை சரி பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க முடியுமா அப்படின்னதும், சரி உன்னை வேணும்னா ஒரு 15 நாள் பூமிக்கு அனுப்புகிறேன், நீ போய் உன்னோட முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்துட்டு உன்னோட விருப்பப்படி நிறைய பேருக்கு அன்னதானம் பண்ணிட்டு வா, உன்னோட பிரச்சனைகள் சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவர் வந்து ஒரு சந்தேகம் கேட்பார். என்ன சந்தேகம் கேட்பார் அப்படின்னா, என்னோட முன்னோர்கள் யாருன்னே எனக்கு தெரியாது, அப்படி இருக்கிறப்ப நான் போய் எப்படி தான தர்மம் கொடுக்கணும், அப்படி இருக்கும்போது நான் எப்படி போய் திதி தர்ப்பணம்லாம் கொடுக்க முடியும் அப்படின்னதும், உனக்கு தான் அவங்க யாருன்னு தெரியாது, அவங்களுக்கு நீ யாருன்னு தெரியும், நீ தானம் தர்ப்பணம் திதி எல்லாம் கரெக்டாக கொடு, அவங்களே வந்து வாங்கிப்பாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடுவார். அதேமாதிரி அவர் வந்து பூமியில் அதெல்லாம் பண்ணி 15 நாள் அதை தான் வந்து மகாலபட்ச அமாவாசையில் பண்ணியிருப்பார். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நிறைய அன்னதானம்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சொர்க்கத்துக்கு போய் முக்தி அடைஞ்சதாக வரும். இப்படி நம்ம சரிவர பண்ணாத நமக்காக கொடுக்கப்பட்ட 3 விஷயந்தான் ஆடி அமாவாசை, அதுக்கப்புறம் மகாலயபட்ச அமாவாசை, தை அமாவாசை. இது 3ஐயும் நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டாலே போதும். இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அமாவாசை அன்னைக்கு நம்ம வீடு நிச்சயமாக வந்து தண்ணி தெளிச்சிருக்கணும், ஆனால் கோலம் போடக்கூடாது. நம்மளோட முன்னோர்களுக்கான திதி, நீங்கள் வந்து வைதிகர்கள்னு சொல்லக்கூடிய குருக்கள் இருப்பாங்க இல்லையா, அதுக்காக அவங்கள வச்சு ஒரு ஆத்தங்கரையிலையோ இல்லை குளத்தங்கரையிலையோ இல்லை வீட்லேயோ இல்லை பசு நிறைஞ்சிருக்கக்கூடிய இடங்கள்லையோ கொடுக்கறது நல்லது. இல்லை சார் எனக்கு அந்த அளவுக்கு வசதி கிடையாது, ஆனால் நான் கொடுக்கணுன்னு விருப்பப்படுறேன் அப்படின்னா ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் சொல்கிறேன். உங்கள் முன்னோர்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு பதார்த்தம் இருக்கும். இப்போ வடை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், கேசரி பிடிக்கும், அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. சிலருக்கு வந்து புளி குழம்புனா பிடிக்கும், இந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி உணவாக சமைங்க. இது வந்து முழுக்க முழுக்க சைவம். அவங்களுக்கு அசைவம் பிடிக்குங்கிறதுக்காக அன்றைக்கி அசைவம் சமைக்கக்கூடாது, சைவம் சமைக்கிறீங்க.
அதே போல் நான் சொல்கிற 4 வகையான காய்கறியை சமைக்கணும். என்ன அப்படின்னா, முதல்ல பிரண்டை, 2வது பாகக்காய், 3வது பலாக்காய், 4வது வாழைக்காய். ஏன் இது 4ம் சமைக்கணும் அப்படின்னா, இந்த 4 காயும் சமைச்சு நம்ம முன்னோர்களுக்கு குறிப்பிட்ட இந்த அமாவாசைகளில் நம்ம படையல் போட்டோம் அப்படின்னா, நம்மளோட 21 தலைமுறையாக நாம் சரியாக தர்ப்பணமோ திதியோ கொடுக்கல அப்படின்னா கூட அந்த பாவம் போய் நம்ம முன்னோர்களோட பசியை நீக்கக்கூடிய அதி அற்புதமான காய்கள். இது வந்து சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கு. நான் ஏற்கனவே ஒரு பதிவில் இதை சொல்லியும் இருக்கேன், இருந்தாலும் மறுபடியும் சொல்கிறேன். விஸ்வாமித்திரரை போய் வசிஷ்டர் குருநாதர் போய் கூப்பிட்றாரு. இந்த மாதிரி நான் வந்து நாளைக்கு வந்து அமாவாசைக்கு தர்ப்பணம் கொடுக்குறதா இருக்கேன், நீங்கள் எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வரணும் அப்படின்றதும். சரி நான் வரேன், ஆனால் ஒரு கண்டிஷன், எனக்கு 1008 காய்கறி நீங்கள் சமைச்சு போடணும் அப்படின்றதும். அப்போ அவங்களோட மனைவி, அதாவது வசிஷ்டரோட மனைவி அருந்ததி, நம்ம எல்லாரும் அம்மி மிதித்து அருந்ததி பார்க்குறோம் இல்லையா, அந்த நட்சத்திரம் அவங்க தான் அருந்ததி. அந்த அருந்ததி தேவி சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிச்சயமாக வாங்க சாமி, நான் வந்து நீங்கள் உங்கள் விருப்பப்படியே 1008 காய்கறி சமைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மறுநாள் இதே மாதிரி அவங்க அமாவாசை வழிபாடு பண்ணிவிட்டு இவருக்கு இலை போட்டு சாப்பாடு போடுறாங்க. சாப்பாடு போடும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு கொஞ்சம் பாவக்காய் வைக்கிறாங்க, அடுத்து பிரண்டை வைக்கிறாங்க, கொஞ்சம் பலாக்காய் வைக்கிறாங்க, அப்புறம் 8 வாழைக்காய் துண்டு வைக்கிறாங்க. வச்ச உடனே விஸ்வாமித்திரருக்கு கோவம் வந்துடுது. என்னம்மா, நேற்று 1008 காய்கறி சமைக்கிறேன்னு சொன்னீங்க, இன்றைக்கி வெறும் 4 காய்கறியை வச்சுட்டு 1008ங்கிறீங்க அப்படின்னதும், அப்போ சாமி உங்களுக்கு தெரியாத விஷயத்தையா நான் சொல்லிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரத்தில் வரக்கூடிய இந்த ஒரு ஸ்லோகத்தை சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு இதுக்கு விளக்கமும் சொல்கிறாங்க. அதாவது பாவக்காய் வந்து 100 காய்களுக்கு சமம், பிரண்டை 300 காய்க்கு சமம், பலாக்காய் வந்து 600 காய்க்கு சமம், நான் வச்ச ஒரு வாழைக்காய் துண்டு ஒரு காய்க்கு சமம், ஆக மொத்தம் 1008 காய்கறினதும் விஸ்வாமித்திரர் ரொம்ப வியந்து போகிறார். இவ்வளோ விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, இவ்வளோ பெரிய விஷயம். அப்போ குருநாதர் வந்து அவரோட திருவாக்கால ஒரு விஷயத்த சொல்கிறார். இது ஏன் நம்ம வந்து படைக்கணும் அப்படின்னு நம்ம சாஸ்திரம் சொல்லுது அப்படின்னா, நம்ம முன்னோர்கள் வந்து யாருன்னு தெரியாமலோ இல்லை பல காரணங்களால் நம்ம வந்து தர்ப்பணமோ திதியோ கொடுக்காம விட்டுருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அதீத பசி இருக்கும் இல்லையா, அதை போக்கக்கூடிய காய்கறியாக இந்த 4 காய்கறியும் நம்மளோட சாஸ்திரமே சொல்கிறதா சொல்லி இதில் நீங்கள் படையல் போட்டு உங்களோட முன்னோர்களை வழிபட்டீங்கன்னா விடுபட்டிருந்தது அப்படின்னா அது சரியாயிடும், அந்த பாவம் போய் உங்களுக்கு புண்ணியம் சேரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ நான் இன்னொரு முக்கியமாக இந்த வீடியோவில் சொல்ல வேண்டிய விஷயத்துக்கு இப்போ தான் வரேன். இந்த விஷயந்தான் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம என்ன தான் தானம் தர்மம் மற்ற விஷயங்கள் வழிபாடுலாம் பண்ணியிருந்தால் கூட சில பாவங்கள் நமக்கு போகாமல் இருக்கும். நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய பல வகையான பாவங்கள் இருக்குது. அதை அத்தனையும் போக்கக்கூடிய ஒரு ஜீவராசியை கடவுள் நமக்காக கொடுத்துருக்கிறார். அந்த உன்னதமான ஜீவராசி தான் பசு. நாம் அமாவாசை திதின்னு இல்லை, எந்த நாளில் வேணாலும் பசுவை வழிபாடு பண்ணலாம். நான் வந்து ஒரு டாக்டர், அவங்களுக்கு சொன்ன விஷயத்தை நான் அவங்களுக்கு சொல்கிறேன். அவங்க வந்து ஒரு கொஞ்சம் ஃபேமஸான டாக்டர் தான். அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது, குழந்தை இல்லை. அவங்கள்ட்ட எனக்கு அறிமுகமாச்சு வேறு ஒருத்தவங்க மூலயமா. நம்ம பேசுவோம் இல்லையா, அந்த மாதிரி பேசும்போது அவங்கள நான் பார்க்கும்போது அவங்க கொஞ்சம் சின்ன வயசு தான். நான் கேட்டேன், டெஸ்ட் டியூப் பேபி அந்த மாதிரி நிறைய வந்துருச்சு இல்லையா, அந்த மாதிரிலாம் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணியிருக்கலாமே சிஸ்டர் அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை சார், எனக்கு வந்து அந்த மாதிரி போகிறதுக்கான எண்ணமே வரமாட்டுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் இப்போ கேட்டேன், அவங்களோட கணவர் வேலை பார்க்குறது கொஞ்சம் அனல், அதாவது ஹீட் உள்ள மாதிரி ஒரு வேலை, கொஞ்சம் பெரிய பதவி அது, அதில் இருக்கிறதா சொன்னாங்க. அப்புறம் நான் கேட்கும்போது பல விஷயங்கள்லாம் சொன்னாங்க, மருத்துவம் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள்லாம் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க அப்பா வந்து ரிட்டையர்டு ஜட்ஜு. பேசும்போது என்னோடய நண்பரோட க்ளோஸ் ரிலேட்டிவ். சரின்னு சொல்லி விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு நான் சொன்னேன், நான் சொல்கிறதெல்லாம் ரொம்ப எளிமையாக இருக்கும், அதை கேட்டால் சிரிப்பு வர அளவுக்கு கூட இருக்கும், நம்புவீங்களா அந்த விஷயத்தெல்லாம் அப்படின்னா. அப்போ அவங்க சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க. நான் வந்து இந்த காலத்து ஆளாக இருந்தாலும் சில பழமையான விஷயங்கள் மேலே எனக்கு ஆழமான நம்பிக்கை இருக்குதுன்னு சொன்னாங்க. அவங்க என்னென்னலாம் பண்ணுறேன் அப்படிங்கிறத என்கிட்ட சொன்னாங்க. அப்போ நான் அவங்களோட ஆரோஸ்கோப்பை கேட்டேன், அவங்க ஜாதகத்தை நம்புவீங்களான்னு கேட்டேன். அவங்க நம்புவேன் சார் அப்படின்னாங்க. ஜாதகத்தை வாங்கி பார்த்தேன். அப்போ ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா, நான் பொதுவாக நல்லாவே ஜாதகம் பார்ப்பேன், அதனால் வந்து யாரும் ஜாதகத்தை அனுப்பி பாருங்கன்னு சொல்லாதீங்க, நிச்சயமாக அதுக்கு டைம் இருக்காது. நான் இலவசமாக தான் எல்லாருக்கும் ஜாதகம் பார்த்து கொடுத்துருந்தேன் ஒரு காலத்தில். இப்போ என்னால் அதுக்கெலாம் டைம் இல்லை. யாராவது ரொம்ப பிரச்சனை அப்படின்னு கேட்டால் கூட ஒரு 5-10 நிமிஷத்தில் பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை மட்டும் சொல்லிட்டு போகிறேன். நிச்சயமாக அப்படி பார்க்கக்கூடாது. ஒரு ஜாதகம்னு எடுத்தால் 2 மணி நேரம் 3 மணி நேரம் நல்லா அலசி ஆராய்ஞ்சு அதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது தெளிவாக எடுத்து அவங்க என்ன மாதிரி வழிபாடுகள்லாம் பண்ணணும். எந்த பரிகாரமும் நான் வந்து தாந்திரிக பரிகாரம் சொல்லவே மாட்டேன். ஒரு மந்திரமோ இல்லை ஒரு வழிபாடை தான் சொல்லுவேன், இதை பண்ணுங்கள் சரியாயிடும். இவங்களுக்கும் அதான் சொன்னேன். என்ன சொன்னேன் அப்படின்னா, நீங்கள் குடும்பத்தோடு போய் ராமேஸ்வரத்தில் நல்லா குளிச்சுட்டு ஒரு நாள் முத நாள் போயிடுங்க. குளிச்சுட்டு சாமியை நல்லா பிரார்த்தனை பண்ணிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய தீர்த்தம் இருக்கும் இல்லையா, 22 தீர்த்தம் இருக்கும், அந்த 22 தீர்த்தத்துலேயே நீராடிட்டு சாமியை வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க. வந்து நீங்கள் ஒரு வியாழக்கிழமை போல் பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொன்னேன். என்னென்னா,
16 கட்டு அகத்திக்கீரை 16 கட்டு அகத்திக்கீரை வாங்கிக்கோங்க. அவங்களோட 6வது நட்சத்திரம் கரெக்டாக ஒரு வியாழக்கிழமை வந்தது அன்னைக்கு நீங்கள் வந்து கொடுங்க. அதே மாதிரி எப்போல்லாம் நீங்கள் உணவு சாப்பிட்டு முடிக்கிறீங்களோ, நைட் உணவு சாப்பிட்டு முடித்ததும் வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு அது எப்படி கரெக்டாக போடணும் அப்படிங்கிறத யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச வயசானவங்கள்ட்ட கேட்டு அதோட ரேஷியோ கரெக்டாக மிக்ஸ் பண்ணி போடுறத வழக்கமாக வச்சுக்கோங்க. கணவன் மனைவி 2 பேரும். இவ்வளோ தான் பரிகாரம். இதை தாண்டி எந்த பரிகாரமும் இல்லை. ஆனால் வியாழக்கிழமை ஸ்டார்ட் பண்ணுற இந்த பசுவுக்கு கொடுக்குற அந்த அகத்திக்கீரையை மட்டும் எந்த காரணத்தை கொண்டு நிறுத்திட வேண்டாம். உங்களுக்கு பலன் கிடைக்கிற வரைக்கும் செஞ்சாலும் சரி, பலன் கிடைச்சதுக்கப்புறம் தொடர்ந்து செஞ்சாலும் சரிதான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க ஃபஸ்ட்டு வியாழக்கிழமை 16 கட்டு கொடுக்க சொல்லியிருந்தேன். இந்த 16 கட்டு ஏங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். கரெக்டாக அவங்க செய்ய ஆரம்பித்து ஒரு 2.5 மாதம் இருக்கும். 2.5 மாதம் கழித்து ஒரு நாள் டெஸ்ட் எடுத்துகிட்டு எனக்கு கால் பண்ணாங்க. இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. சரி, ரொம்ப சந்தோஷம், ஆனால் விடாதீங்க, தொடர்ந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதேமாதிரி வெத்தலை பாக்குங்கிறதுல ஏன் வெத்தலை பாக்குங்கிறதுக்கு நான் ஒரு காரணம் சொல்கிறேன். வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு, இந்த வெத்தலை பாக்கு இல்லாத தமிழனோட பண்டிகையே கிடையாது. வாழ்வோ இல்லை வாழ்க்கையோட முடிவோ வெத்தலை பாக்கில் தான் ஆரம்பிக்கும், வெத்தலை பாக்கில் தான் முடியும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். அந்த அளவுக்கு வெத்தலை பாக்கு ரொம்ப உன்னதம் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் வெத்தலை பாக்கை நம்ம பல இடத்துல வச்சுருப்பாங்க. சரி, இவங்க இப்படியே போயிட்டு இருந்தது. கரெக்டாக ஒரு 4.5 மாதத்தை தாண்டினப்பன்னு நினைக்கிறேன் எனக்கு கால் பண்ணாங்க. இது மாதிரி நம்பவே மாட்டீங்க, எங்களுக்கு வந்து பேபி கன்ஃபார்ம் ஆகிருக்குன்னு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நான் இருந்தாலும் நம்பலை. நான் ஒரு டாக்டராக இருந்து பல டெஸ்ட் எடுத்திருக்கேன். என்னாலேயே இதை நம்ப முடியல. இருந்தாலும் நான் எக்ஸாக்ட் ஆகாமல் நான் என்ன பண்ணுறேன்னா, இன்னும் ஒரு சில நாட்கள் போகட்டும் அப்படின்னு நான் வெயிட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் உங்கள்கிட்ட தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர், வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னா. அதே மாதிரி கரெக்டாக உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆச்சு. அதில் என்ன பெரிய கூத்து அப்படின்னா, நீங்கள் எப்பயா கடவுளை வழிபாடு பண்ணி ரொம்ப மனமுருகி கேட்டிங்க அப்படின்னா கேட்டதுக்கு அதிகமாகவே கொடுத்துருவாரு. என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவங்களுக்கு ட்வின்ஸு. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி கூட நான் லாஸ்ட் டைம் அவங்கள நேரில் பார்க்குறப்ப சொன்னாங்க, எந்த நேரத்தில் பிரார்த்தனை பண்ண சொன்னீங்களோ தெரியல பிரதர், 10 நிமிஷம் கூட ஓய்வு கொடுக்க மாட்டேறானுங்க, ரொம்ப டார்ச்சராக இருக்குது. 2மே பசங்க. இவன் தூங்குனா அவன் விளையாண்டுட்டு இருக்கான், அவன் தூங்குனா இவன் விளையாண்டுட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் கூட நம்மளை தூங்க விட மாட்டுறாங்க. நான் கரெக்டாக ஹாஸ்பிட்டல் போயே கிட்டத்தட்ட 2 இயர்ஸுக்கு மேலே ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். அப்படி உங்களோட அத்தனை பாவத்தையும் போக்கி நீங்கள் கேட்டதை கொடுக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த ஒரு ஜீவன் பசு. சரி, ஏன் பசுக்கு வந்து அகத்திக்கீரை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் சொல்கிறேன். நம்ம நாளைக்கு முன்னாடி நான் படித்த ஒரு ஆர்டிக்கல், அதில் என்ன அப்படின்னா, யூஎஸில் நினைக்கிறேன் ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. என்ன ரிசர்ச்னா, பசு மாட்டுக்கு வந்து ஸ்லோ பாய்சன் கொடுத்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு 30 மாடை தேர்ந்தெடுத்து அதுக்கு வந்து ஸ்லோ பாய்சன் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த ஸ்லோ பாய்சன் சாணத்துலேயும் வரல, கோமியத்துலேயும் வரல, பால்லையுமே வரல. சரி, இந்த ஸ்லோ பாய்சன் எங்கே தான் ஸ்டோர் ஆகுதுன்னு அவங்க செக் பண்ணி பார்த்தா, பசுமாட்டோட கழுத்து பகுதியிலேருந்து கால் வரைக்கும் தாடைன்னு சொல்லுவாங்க. ஒரு மாதிரி அதோட இது லொலன்னு இருக்கும். அதோட அந்த தாடை பகுதியில் போய் ஸ்டோர் ஆகிறத கவனிக்கிறாங்க. ஆனால் இது வந்து பால்லையோ மற்ற எதுலேயுமே வெளியே வரல. சரி, இதை எப்படி வெளியில் எடுக்கலாம்? இவங்க 100 நாளைக்கு மேலே கொடுத்துருக்காங்க. ஒரு நாள் கூட அது பாலில் விஷத்தை கொடுக்கவே இல்லை. சரி, ஒரு டைம் முடிவு பண்ணி இவங்க என்ன பண்ணுறாங்க, அத்தனை மாட்டுக்குமே சர்ஜரி பண்ணி அது வந்து உருண்டையாக அந்த விஷத்தை வந்து அந்த சேமித்து வச்சுருக்கிறதா அவங்க முடிவு பண்ணுறாங்க. சரி, அதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நம்ம ஊரை சேர்ந்த ஒரு நபர், அவர் பேர் கூட மறந்துட்டு நான், அவங்கக்கிட்ட இந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுறாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு 17 பேர் என்னமோ சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணும்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எங்கள் ஊரில் வந்து பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுக்குற ஒரு வழிபாட்டு முறை இருக்குது. இது எதுக்குன்னு தெரில, மேபி அதை வேணால் ஒரு சோதனையாக கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நாள் அகத்திக்கீரை சோதனை பண்ணுறாங்க. பசுமாட்டோட அந்த கழுத்து பகுதியில் 11 21 உருண்டையோ சின்னதாக வந்து விஷம் சேர்ந்துருந்ததா அந்த இதில் போட்டிருந்துச்சு. அது அகத்திக்கீரை கொடுக்க கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி சாணத்தில் மட்டும் வெளியில் வரதா அவங்க ரிசர்ச்சில் ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. ஏன் அகத்திக்கீரை கொடுக்கணும்? நம்ம கூட ஏகாதசி விரதம் இருந்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம உணவில் சேர்த்துக்கக்கூடிய கீரை வகை பார்த்திங்கன்னா அகத்திக்கீரை தான் எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா அது அதாவது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷத்தை வெளியேற்றுற தன்மை அதுக்கு இருக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க அப்படின்னு அந்த ஆர்டிக்கல் முடியும். ஆனால் நம்ம சாஸ்திரம் ஏன் அதை சொல்லியிருக்குங்கிறதுக்கும் நான் ஒரு விளக்கம் சொல்கிறேன். இருக்கிறதுலையே ஒரு உயிரை காப்பாற்றுறது தான் மிகப்பெரிய புண்ணியம். பசு சாப்பிடும்போது ரொம்ப வேகமாக சாப்பிடும். அதாவது அது என்ன செடி என்ன வகை எதையுமே கவனிக்காது. சில உணவுகளை தவிர மற்ற எல்லாத்தையும் அவசரமாக சாப்பிட்றோம். அதுக்கப்புறம் தான் அசவு போடும். உணவை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வயிற்றுலேருந்து வெளியில் எடுத்து அதை வந்து அசவு போகிறதுன்னு சொல்லுவாங்க. வாயில் போட்டு மென்னுக்கிட்டே இருக்கும், அப்புறம் தான் முழுகும். இப்படி சாப்பிடும்போது தவறுதலாக விஷச்செடிகளை சாப்பிட்றது உண்டு. அப்படி சாப்பிட்ட உணவால் அது உயிருக்கே ஆபத்து ஏற்படும். அப்படி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் இந்த அகத்திக்கீரை வந்து சில குறிப்பிட்ட
சக்திகளை உடையது. அது ரொம்ப விளக்கமாக சொல்லணும்னா இதுக்கே ஒரு பதிவு போடணும். அப்படிப்பட்ட சக்திகளை நாம் பசுவுக்கு கொடுக்கறதால பசுவை ஏன் தேர்ந்தெடுத்திருக்கோன்றதையும் சொல்கிறேன். பசுமாட்டில் தான் அத்தனை தெய்வங்களும் இருக்குது. காமதேனுன்னு சொல்லக்கூடிய அந்த தெய்வமே பசுமாட்டோட உருவமுடியாது தான். காமதேனுக்கிட்ட நம்ம எது கேட்டாலும் அப்படியே கொடுத்துரும். கற்பக விருட்சம் எப்படி நம்ம எது கேட்டாலும் கொடுத்துருமோ, அதேமாரி மயிலாப்பூரில் இருக்கிற கபாலீஸ்வரர் கோயிலில் இருக்க அம்பாள் கற்பக விருட்சம். அவள்கிட்ட போய் நம்ம எது கேட்டாலும் கொடுத்துருவான். இப்போ வரைக்கும் நான் அதை நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். அப்படி கொடுக்கக்கூடிய ஒரு உயிரினம் தான் பசு. பசுவில் தான் 30 கோடி தேவர்களும் அதோட யோனி பகுதியில் மகாலட்சுமியும் ஒரு உறுப்புலையும் ஒரு தெய்வமும் இருக்கிறதா சொல்லுவாங்க. நீங்கள் எங்கே பசுவை சரியாக வழிபாடு பண்ணுறீங்களோ அங்கே பாவங்களே இருக்காது. இப்படி நாம் சரியாக அமாவாசை அன்னைக்கு பசுவுக்கு அகத்திக்கீரை கட்டு 16 கட்டு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட 21 தலைமுறையாக இருக்கக்கூடிய முன்னோர்களோட பாவம் போய் அவங்களுக்கு புண்ணியம் செய்கிறது மட்டும் இல்லாமல் முக்தி கிடைக்கும். இதை தான் ரொம்ப எளிமையான தானமாக நம்ம வச்சுருக்கோம். நிறைய பேர் பார்ப்பீங்க பசுவுக்கு அகத்திக்கீரை நிறைய பேர் கொடுக்கறது. ஆனால் ஏன் கொடுக்குறாங்க, எது கொடுக்குறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது. ஒருவேளை உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, இப்போ கல்யாணம் ஆகாத பெண்களாக இருந்தாலோ இல்லை கல்யாணமாகி குழந்தை இல்லாத பெண்களாக இருந்தாலும் என்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். கல்யாணமாகி குழந்தை இல்லாத அந்த தம்பதியில் இருக்கக்கூடிய பெண்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு வியாழக்கிழமை தேர்ந்தெடுத்து உங்களோட நட்சத்திரத்துக்கு சாதகமான நட்சத்திரமாக பார்த்துக்குங்க. அதில் வர மாதிரி 16 அகத்திக்கீரை கட்டு, அதாவது 16 கட்டு இல்லைனா மொத்தமாக வாங்கி நீங்களே கூட வீட்டில் 16 அகத்திக்கீரை கட்டாக கட்டி அதை பசுவை 3 முறை சுற்றி பசுவுக்கு நெத்தியில் ஒரு பொட்டு வச்சு ஒரு கட்டாக 16 கட்டை கொடுங்க. கொடுத்துட்டு பசுவை சுற்றி பசு கிழக்கு முகமாகவோ இல்லை வடக்கு முகமாகவோ இருக்க மாதிரி பார்த்து விழுந்து வணங்குங்க. அதுக்கப்புறம் உங்களால் முடிஞ்சப்பெல்லாம் ஒரு அகத்திக்கீரை கட்டாவோ இல்லை வாழைப்பழமாவோ பசுவுக்கு கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா 90 நாட்களுக்குள்ள உங்களுக்கு கரு உருவாகும். இது நான் பல பேருக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் நம்பிக்கையோடு சொன்னாலே போதும். இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களோட குலதெய்வத்தை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கணும். எப்படி பண்ணிக்கணும் அப்படின்னா, வெத்தலை பாக்கு 11 ரூபா பணம் வச்சு ஒரு மஞ்சள் துணியில் முடிஞ்சு வச்சு உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒரு வேண்டுதல் நான் வைக்க போகிறேன், இந்த வேண்டுதல் எனக்கு சிறப்பாக நடக்கணும்னு. 2வது, விநாயகருக்கு ஒரு அருகம்புல்லோ 2 அருகம்புல்லோ உங்கள் வீடு பக்கத்தில் இருந்தால் கூட விநாயகர் படத்துக்கு வச்சு விநாயகர்கிட்டையும் விநாயகர் அகவல் சொல்லி அதே மாதிரி அந்த விஷயம் எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கணும். இந்த 2 விஷயத்தையும் பண்ணிவிட்டு நீங்கள் பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுத்தீங்க அப்படின்னா நான் எங்கே வேணாலும் ப்ரூவ் பண்ணுறேன், 90 நாளுக்குள்ளே நிச்சயமாக உங்களோட எப்படிப்பட்ட தோஷமாக இருந்தாலும் சரியாகி நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சரி, கல்யாணத்துக்கு வருவோம். கல்யாணம் நடக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, பசுவுக்கு 16 அகத்திக்கீரை கட்டோட வெல்லமும் வாழைப்பழமும் கலந்த உணவை பசுமாட்டுக்கு கொடுக்கறதோட, பசுமாடு ஏதோ ஒரு பக்கத்தில் அரச மரம் இருந்ததுன்னா அரச மரம் பக்கத்தில் பசுமாட்டை கொண்டு போய் கட்டிட்டு பசுமாட்டையும் அரச மரத்தையும் ஒரு சேர கிட்டத்தட்ட 11 முறை வலம் வரணும். வரும்போது சிவசிவன் சொன்னாலும் சரி, ராமராமன் சொன்னாலும் சரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு இப்போ மாப்பிள்ளை பார்க்குறாங்க இல்லை பொண்ணு பார்க்குறாங்க அப்படின்னா அந்த பீரியட் ஆரம்பிக்குது இல்லையா, அது வரைக்கும் உங்களால் எத்தனை முறை, அதாவது உங்களுக்கு நிச்சயமாக வர வரைக்கும் எத்தனை முறை உங்களால் அகத்திக்கீரையும் இந்த மாதிரி வெல்லம் கலந்த பழத்தையும் கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். இதுவும் நான் நிறைய பேருக்கு சொல்கிறது தான். இதில் எதுவுமே தாந்திரிக பரிகாரம் இல்லை. இது ஒரு உணவு பழக்க வழக்கம். நாம் கொடுக்கறதால பல ஜீவன்களுக்கு, தேவர்களுக்கே நீங்கள் உணவு கொடுத்த பலன் உங்கள் கணக்கில் சேரும். அதனால் இது ரொம்ப சீக்கிரமே வேலை செய்யும். இப்போ நான் சொன்ன விஷயங்களில் தை அமாவாசை அன்னைக்கு உங்கள் முன்னோர்களை நினச்சி உணவு படையல் கொடுங்க. அதில் குறிப்பிட்டு நான் சொன்ன 4 காய்கறியை கொடுங்க. அந்த 4 காய்கறிக்கு அப்புறம் பசுமாட்டுக்கு தை அமாவாசை அன்னைக்கு உங்களோட முன்னோர்களை நினச்சி அவங்களுக்கு பிடிச்ச படையல் போட்டு அந்த படையலோட 4 காய்கறி நான் சொன்னேன் இல்லையா, அந்த 4 காய்கறியும் சமைச்சு அது கூடயே சக்கரை பொங்கலும் பாயசமும் வச்சு வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களோட குலதெய்வத்தையும் வழிபாடு பண்ண புண்ணியம் கிடைக்கும். அதுக்கப்புறம் பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுக்கறது 16 கட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. அதை முயற்சி பண்ணுங்கள். கடைசியாக அமாவாசை அன்னைக்கு பண்ண வேண்டிய இன்னொரு வழிபாடையும் சொல்கிறேன். அமாவாசை அன்னைக்கு வழிபாடு பண்ணுறதுல முக்கியமான வழிபாடு முன்னோர்கள் வழிபாடு, 2வது பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு. நீங்கள் முன்னோர்களுக்கு எல்லாமே கரெக்டாக பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் துளி கூட சந்தேகம் இல்லை அப்படின்னா கூட உங்களோட குலதெய்வத்தையும் நீங்கள் கரெக்டாக வழிபாடு பண்ணணும். எப்படி பண்ணணும் அப்படின்னா, புதுசாக ஒரு மண்பானை வாங்கிக்கோங்க. உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போங்க, புது மண்பானை, சக்கரை பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் வாங்கிக்கோங்க. உங்கள் குலதெய்வம் சிலருக்கு திருப்பதி பெருமாளாக இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு கேட்டாங்க. நிச்சயமாக அங்கே வைக்க முடியாது. அதனால் அதே மாதிரி நினச்ச உடனே போகவும் முடியாது.
வீட்லேயே உங்கள் குலதெய்வத்தை நினச்சி பொங்கல் வச்சு அந்த பொங்கலை படையலாக போடுங்க. இதை உங்கள் முன்னோர் வழிபாடு செய்கிறதுக்கு முன்னாடியே செய்யலாம், செஞ்சதுக்கு அப்புறமும் செய்யலாம். செய்கிறதுக்கு முன்னாடி செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லது. அதாவது உங்கள் முன்னோர் வழிபாடு போட்டு இலை போட்டு படைக்க போகிறதுக்கு முன்னாடியே சக்கரை பொங்கல்லாம் வச்சு உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிவிட்டு அந்த சக்கரை பொங்கலையே படையலில் வச்சு வழிபாடு பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லது. ஏன்னா 2 பேரோட ஆசீர்வாதமும் கிடைக்கும். அந்த சமயத்தில் உங்கள் குலதெய்வத்துக்கு பிடிச்ச நிறைய விஷயங்கள் இருக்கும்ல, அதெல்லாம் சேகரித்து அதை கோவிலுக்கு போய் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நல்லது. முடியலன்னா வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க. எப்போ கோவிலுக்கு போகிறீங்களோ அப்போ கொடுத்துருங்க. இதை வேணால் செஞ்சு பாருங்கள். நீங்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய நாட்கள்லேயே உங்களோட பிரச்சனையை தீர்க்கறதுக்கு சூட்சமமான பல வழிகள் உங்களுக்கே கிடைக்கும். இது என்ன சார் சூட்சமமான வழி அப்படின்னா, தெய்வம் எப்படியுமே நேரடியாக நம்மள்ட்ட பேசுமா அப்படின்னா, சிலர்கிட்ட பேசும், பலர்கிட்ட பேசாது. அப்படி பேசாத தெய்வம் யார் மூலியமோ ஏதோ ஒரு விஷயத்த நமக்கு அனுப்பிவிடும். நம்மளோட பிரச்சனை தீர்க்கிறதுக்கு யாரோ ஒரு நபர் வருவார், ஏதோ ஒரு விஷயத்த சொல்லுவார். அது நமக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக கொண்டு சேர்த்துரும். இது பலருக்கு நடந்திருக்கு, எனக்கு நிறைய முறை நடந்திருக்கு. அதனால் நான் இது அனுபவபூர்வமான விஷயத்தை தான் உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். எங்கேயோ படிச்சுட்டு வந்ததை அப்படியே சொல்லவே மாட்டேன். எனக்கு அதில் ஒரு சில அனுபவம் இருக்கும், சில விஷயங்கள் நல்லதாக நடந்திருக்கும். பெரியவா சில விஷயங்களை நமக்கு முன்னுதாரணமாக காமிச்சிட்டு போயிருப்பாங்க. அந்த மாதிரி விஷயத்தை தான் இதில் கொடுத்துருக்கேன். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். ஒரு தை அமாவாசையோட வழிபாடு நீங்கள் 21 தலைமுறை பாவத்தை போக்கி புண்ணியத்தை சேர்த்துக்கிறதுக்கு அருமையான ஒரு விஷயத்தை நமக்கு கொடுத்துருக்கு. அதை தவற விட்டுறாதீங்க. நம்பிக்கையோடு செய்கிற எந்த விஷயமும் தோல்வி அடையாது. நம்பிக்கை ரொம்ப முக்கியம். பெரியவா சொன்ன அத்தனை விஷயமும் ஒரு நாளும் பொய்யாகாது. ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. பெரியவா திருப்பாதம் சரணம்.